friends, various types of numbersல prime numberனா என்ன, composite numberனா என்னன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் ஈவன் நம்பர்னா என்ன, ஆட் நம்பர்னா என்ன அண்ட் பர்ஃபெக்ட் நம்பர்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர்ஸ்னால் என்ன, ஆட் நம்பர்ஸ்னால் என்னன்னு பார்த்துடலாம். எந்த நம்பர்ஸ்லாம் ஈவன் நம்பர்ஸ், எந்த நம்பர்ஸ்லாம் ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஈவன் நம்பர்னால் எப்படி டிஃபைன் பண்ணுறது, ஆட் நம்பர்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹவு டு டிஃபைன் ஈவன் அண்ட் ஆட் நம்பர்ஸ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் பாருங்கள். அண்ட் ஈவன் நம்பர் இஸ் எ நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை 2. எந்தெந்த நம்பர்லாம் 2ஆல் டிவைட் ஆகுதோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 8 எடுத்துக்கிட்டிங்கனாலும் 8 வந்து 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ 8 இஸ் அன் ஈவன் நம்பர். தெரியும் 0 இஸ் டிவிசிபிள் பை எனி நம்பர். 0வை எந்த நம்பரால் வேணும்னாலும் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். தென் 0 இஸ் டிவிசிபிள் பை 2ன்னு சொல்லலாம். ஸோ 0 இஸ் ஆல்சோ அன் ஈவன் நம்பர். அப்போது ஈவன் நம்பர்ஸ்லாம் என்ன சொல்லலாம், 0, 2, 4, 6, 8 இப்படி போயிட்டுருக்க எல்லா நம்பர்ஸுமே ஈவன் நம்பர்ஸ் தான். ஸோ இப்போ ஆட் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் ஆட் நம்பர் இஸ் எ நம்பர் தட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 2. எந்தெந்த நம்பர்லாம் 2ஆல் டிவைட் ஆகாதோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ ஆட் நம்பர்ஸ் எப்படி இருக்கும், 1, 3, 7, 9 இப்படி போயிட்டுருக்கும். ஓகேவா? ஓகே, ஈவன் நம்பர்ஸ்னால் என்ன, ஆட் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ பர்ஃபெக்ட் நம்பர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டெஃபினிஷன் பார்த்துடலாம். A number n for which the sum of its factors other than itself is n is called a perfect number. அண்ட் உங்களுக்கு தெரியும் எந்த நம்பருக்கு ஃபேக்டர்ஸ் எடுத்தாலும் அந்த நம்பரே அந்த நம்பருக்கு ஒரு ஃபேக்டராக. இங்கே பர்ஃபெக்ட் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நம்பரை தவிர்த்து மற்ற இருக்கிற எல்லா ஃபேக்டர்ஸையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த நம்பரே கிடைக்கணும். அப்படி இருக்கிற நம்பர் தான் நம்ம பர்ஃபெக்ட் நம்பருன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போது 6ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 6ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன, 1, 2, 3, 6. 6ஐ விட்டுட்டு மற்ற எல்லா ஃபேக்டர்ஸையும் ஆட் பண்ணலாம். 1 + 2 + 3 வந்து 6. ஸோ நம்மளுக்கு 6ஏ திரும்பி கிடைக்கிறதுனால 6 ஒரு பர்ஃபெக்ட் நம்பர். ஓகேவா? இப்போது பர்ஃபெக்ட் நம்பர்னால் என்னென்னு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இன்னொரு நம்பர் 8 எடுத்துக்கலாம். 8ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன, 1, 2 and 4, 8. 8ஐ தவிர்த்து மற்ற எல்லா ஃபேக்டர்ஸையும் ஆட் பண்ணுங்கள், 7 வருது. ஸோ அப்போ 8 இஸ் நாட் எ பர்ஃபெக்ட் நம்பர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.